ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து 100 ml நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே நம்ம இதில் வந்து 2 சின்ன பட்டை, 5-6 லவங்கு, 3 ஏலக்காய், 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் சீக்கிரமாக. வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பச்சை வடை போகிற அளவுக்கு இதை நீங்கள் சால்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இந்த நேரத்தில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே வந்து கிரீன் சில்லி, நான் மூணு கிரீன் சில்லி பச்சை மிளகாய் வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். இதுவுமே நல்லா கொஞ்சம் லைட்டாக வளர்க்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 2 பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே இப்போ இந்த நேரத்தில் ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி கொஞ்சம் கிளறி விடுங்க. நல்லா தக்காளி வதங்குற வளர்த்து இதை நீங்கள் வதக்கிங்க. தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் நம்ம வந்து அரைக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இது 3த்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். ரொம்பவும் பவுட்ரு பண்ணோன்னா கொஞ்சம் மீடியம் இது நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் அதை பவுட்ரு பண்ணிக்குவீங்க. சும்மா ஒரு 2-3 சுட்டு விட்டாலே போதும். குறைன்னு அரைச்சா போதும். ரொம்பவும் பவுட்ரு பண்ண வேண்டாம். இந்த தக்காளியுமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து நாட்டுக்கோழி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஸ்பைசஸ் வந்து 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கோரியண்டர் பவுடர். இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கிளறி விடுங்க. நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் பர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருக்குங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண விடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போட்டிருக்க மசாலா வந்து சிக்கனில் வந்து இறங்கும். 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த கரம் மசாலா, அதாவது ஜீரகம், சோம்பு, பெப்பர், இது அரைச்சி வச்சோம் இல்லையா, அது வந்து இந்த நேரத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதுவே வந்து ஒரு 1 மினிட் வந்து குக் பண்ண விடுங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் போட்டுமே லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ, கிரேவி வேணுமோ, உங்களுக்கு இல்லை குழம்பு மாரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் குக்கர் எல்லாத்தையும் போட்டு ஒரு 4 விசில் அடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நாலு விசில் முடிச்சு இப்போ நம்ம இதை வந்து ப்ரெஷர் இறக்கிட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்க, ஆயிலுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் வந்து இப்போ வந்து ஒரு 2 துண்டு தேங்காய் கோகனட் மில் பண்ணியிருக்கேன். அந்த கோகனட் மில்லை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்க. இப்போ இந்த நேரத்தில் இது கூட வந்து நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டு உப்பு கணக்கு செக் பண்ணிக்கோங்க.
நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் உப்பு போட்டேன். நான் இருந்தாலும் உப்பு கம்மி பண்ணிட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம வந்து இது கூட வந்து நம்ம அடுப்பா பண்ணிட்டு கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டிங்கன்னா சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இன்னும் எந்த அளவுக்கு குழம்பு வந்து இதாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு இதோட சுவை எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மும்பை தமிழன் சமையல் ராஜ். நன்றி, வணக்கம்.